தங்கத்தின் விலை கடந்த சில நாட்கள் அதிரடி வீழ்ச்சியை சந்தித்த நிலையில் தற்போது சற்று உயர்ந்துள்ளது பொதுமக்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த விலை ஏற்றத்தின் பின் உள்ள காரணங்களையும் வரும் காலங்களில் தங்கத்தின் விலை குறையுமா கூடுமா என்பது குறித்து இந்த காணொளி விவரிக்கிறது. தங்கத்தின் விலை கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து உயர்ந்து வந்தது. ஒரு கட்டத்தில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,34,000 ரூபாய் என உச்சம் தொட்டது. இதன் காரணமாக தங்கம் வாங்குவது சாமானியர்களுக்கு எட்டாக்கனியாகவே மாறி வந்தது. ஆனால் திடீரென தங்கத்தின் விலை ஒரே நாளில் 14,000 குறைய கடந்த 4 நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு மொத்தம் 22,800 ரூபாய் அளவு குறைந்து இன்ப அதிர்ச்சி அளித்தது. இதனால் தங்கத்தின் விலை மேலும் குறையும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. ஆனால் பல்வேறு தரப்பினருக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக தங்கத்தின் விலை பிப்ரவரி 3ஆம் தேதியான இன்று சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து அதிர்ச்சி அளித்தது. இதனால் தங்கத்தின் விலை தொடர்ந்து குறையும் என எதிர்பார்த்திருந்தவர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள 3 முக்கிய மாற்றங்களே இந்த தங்கம் விலை உயர்வுக்கு காரணமாக நிபுணர்களால் பார்க்கப்படுகிறது. நேற்று இரவு இந்தியா மீதான வரியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் 18% குறைப்பதாக அறிவித்தார். இதன் மூலம் சர்வதேச அரசியலில் 2 மிகப்பெரிய நாடுகளுக்கு இடையே இருந்த சிக்கல் முடிவுக்கு வந்ததாக பார்க்கப்பட்டது. இது சர்வதேச வர்த்தக சந்தையில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திய நிலையில் பங்குச்சந்தை, தங்கம் உள்ளிட்டவையில் முதலீட்டாளர்களின் முதலீடு அதிகரித்தது. இதுவே தங்கத்தின் விலை சிறிய அளவில் உயர்ந்ததற்கும் பங்கு சந்தைகள் குறியீடுகள் பெரிய அளவில் உயர்ந்ததற்கும் காரணமாக அமைந்தது. அதேபோல தங்கத்தின் விலை திடீரென வீழ்ச்சியை சந்தித்த நிலையில் இந்த சாதக நிலையை பயன்படுத்தி அதில் முதலீட்டாளர்கள் ஆர்வத்தோடு முதலீடு செய்துள்ளனர். மேலும் பொதுமக்களின் வாங்கும் அளவும் அதிகரித்ததால் தங்கத்தின் தேவை அதிகரித்து அதன் விலை கூடியுள்ளது. இது தவிர டெக்னிக்கல் கரெக்ஷன்ஸ் என அழைக்கப்படும் விலையில் ஏற்படும் தற்காலிகமான மற்றும் இயல்பான மாற்றமும் இதற்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. பொருளின் விலை மிகவும் உச்சத்திற்கு சென்றால் அது கீழே வரும் என்பதும், விலை மிகவும் அடிமட்டத்திற்கு சென்றால் அது மேலே போகும் என்ற நிகழ்வே டெக்னிக்கல் கரெக்ஷன் என அழைக்கப்படுகிறது. இதன்படி தங்கத்தின் விலை குறுகிய நாட்களில் கடுமையாக குறைந்ததால் இனி தங்கத்தின் நிலை நிலையாக இருக்கும் என கருதப்பட்டதால் தங்கத்தை விற்று வந்த முதலீட்டாளர்கள் விற்பனையை நிறுத்தினர். இந்த 3 காரணங்களே இன்று தங்கத்தின் விலை அதிகரித்ததற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. வரும் காலங்களில் பெரிய அளவில் போர் பதற்றம் ஏற்படாத வரையில் தங்கத்தின் விலை சீரான ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். அதே நேரம் அமெரிக்கா, சீனா இடையேயான பொருளாதார ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டாலோ, ஐரோப்பா, அமெரிக்கா இடையே பதற்றங்கள் குறைந்தாலோ தங்கத்தின் விலை மேலும் குறையும் என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.